வெல்கம் டு மை சேனல் Dmbt. ஸோ இது என்னடா புது சேனலாக இருக்குன்னு சில பேர் கேட்பீங்க. ஸோ இது நம்ம புது சேனல்லாம் கிடையாது, நம்ம ஆரம்பத்திலே ஸ்டார்ட் பண்ண ஒரு டெக் சேனல் தான். ஸோ வீடியோ வந்து கண்டினியூ கொடுக்க முடியல, அதனால் சேனல் வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போயே அதில் வீடியோ போடுறேன்னு சில பேர் கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம டப்டு கலரி சேனல் வந்து வீடியோ வந்து இந்த மாதிரி gplinks வந்து யூஸ் பண்ணுற வீடியோ போட்டால் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த சேனல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது டெலகிராம்லேயே கொடுத்து பார்த்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது தேட முடியல சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த சேனலில் வீடியோ மேக் பண்ணி போட்டுடலாம், இது ஒரு டெக் வீடியோவாக இருக்கும் சொல்லிட்டு தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து நம்ம டப்டு கலரி யூடியூப் சேனலில் கொடுக்குற மூவிஸ் லிங்க்லாம் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ப்ரோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒண்டர் உமன் மூவி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா gplinks கொடுத்துருக்கேன், ஒன் செப்டில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து gplinks பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் வந்து வரும். ஸோ அந்த ஆடை பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா வந்து வேறு பேஜுக்கு போயிடும். ஸோ நீங்கள் அதை வந்து கண்டினியூ கொடுத்துட்டு ரீடைரக்ட் ஆகும் பேஜ். அதை உடனே இப்போ பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் கண்டினியூன்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆடுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆடை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து பேக் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து ரீடைரக்ட் பண்ணால் தான் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து 5 செகண்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே மறுபடியும் வந்து ஓப்பன் அண்ட் கண்டினியூ அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், gplinks கூட அஃபிஷியல் பேஜ் தான். ஸோ அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து டைம் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது முடிகிற வரைக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு மறுபடியும் வந்து பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ கிளிக் பண்ணி ரீடைரக்ட் ஆகும், மறுபடியும் பேக் பேஜுக்கே வந்துடுங்க. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அன்லாக் லிங்க்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீடைரக்ட் ஆகும். அதே வந்து பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் பேஜுக்கே வாங்க, ப்ரீவியஸ் பேஜுக்கே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோட் ஆகி முடிஞ்ச பிறகு கெட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த மூவி லிங்க் வந்து மீடியா ஃபைல் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதோட அஃபிஷியல் மீடியா ஃபைல் லிங்க் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு இதுவே இல்லாமல் டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஈஸியான மெத்தட் தான், நிறைய பேர் வந்து புரியல சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த பிறகு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன் செல்ஃபில் வந்து நம்ம எப்படி மூவி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ gplinks இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே சேம் மூவி தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செல்ஃப் லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஒன் செல்ஃபோட ஒரு அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கெட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணாதீங்க. கீழே வந்து பாட்டமுக்கு வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும், ஐம் நாட் ரோபோட்னு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது டிக் பண்ண பார்த்தீங்கன்னா வெரிஃபை கேட்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நிறைய விதமாக டைப்ஸாக கேட்கலாம். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வெரிஃபை கொடுத்துடலாம். ஸோ வெரிஃபை கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பேஜுக்கு வந்து போகும், அதை வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணிக்கணும். அதுவே ரீடைரக்ட் ஆகும். நம்ம வந்து பேக் பட்டனை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் பேஜுக்கு வந்துடலாம். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க, இங்கே வந்து கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், சின்ன பாக்ஸு. ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே வந்து டைம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகும். ஸோ ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு முடிஞ்ச பிறகு கீழே பார்த்தீங்கன்னா கெட் லிங்க்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து மூவி லிங்க் கிடச்சிடும். எந்த ஒரு டிஃபிகல்ட் மெத்தடும் கிடையாது, ஈஸியான டைப்பில் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ gplinks பொறுத்தவரை இந்த ஒன் செல்ஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே சேம் மீடியா ஃபைல் லிங்க் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருந்தேன். ஸோ இதேமாரி தான் பார்த்தீங்கன்னா மீடியா ஃபைல் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், டேரெக்டாக வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நிறைய மூவிஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ செகண்ட் மெத்தடில் தேர்ட் மெத்தட் இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பிடிஸ் டைப்பில் வந்து நம்ம வந்து மூவிஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியல, வரல ப்ரோ அப்படின்னு சில பேர் சொன்னீங்க.
ஸோ டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பேஜுக்கு வந்து போய்டும். ஆனால் இந்த நீங்கள் மூவி வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னாலும் ஆஃப்லைனில் பார்க்கணுன்னாலும் ஆன்லைன்லேயே பார்க்கணுன்னாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே இட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது டவுன்லோட் பண்ண மட்டும் தான் நம்மளை வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். வேறு எந்த மீடியா ஃபைலும் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் மெத்தடில் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருந்தோம், மூவி லிங்க் கொடுத்துருந்தோம். ஸோ அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஈஸியான மெத்தட் தான். ஒன்லி அது கிளிக் பண்ணால் போதும். ஷார்ட் பி லிங்க் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் சேனல் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து அது கொண்டு போகும். ஸோ நீங்கள் பண்ணல ஒரே ஒரு விஷயம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதை ஆல்னு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பேக் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், நம்மளுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் கிடச்சிடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கெட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா மூவிக்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 3 மெத்தடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். ஸோ இருந்தாலும் ஜிபி லிங்க் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் ஒன் செல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸி. அதோட ஈஸி பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் பி லிங்க் தான். ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை பேக் பண்ணி நீங்கள் போனாலே போதும், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மெத்தடும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இனிமேல் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்காதிங்க ஸோ ப்ரோ மூவி லிங்க் வந்து ஒர்க் ஆகலைன்னு, தெளிவாக பாருங்கள். ஸோ மூவி லிங்க் வந்து உங்களால் ஈஸியாக வந்து மூவி வந்து ஈஸியாக உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க.